Engineer Thangamuthu, Study Circle and IPS Academy, அரசு பணி வெற்றியின் முதல் படி. Good morning ma. Good morning all. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. So இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு. So இப்போ உங்களுக்கு 180 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்க பாக்குறீங்க. So அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து up to 200 hours வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். So அதனால அதை நீங்க ரெகுலரா பாருங்க. இந்த இயர் வரை உங்களுக்கு அது ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் போகும். ஃபுல்லா பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். So அது இல்லாம இந்த பேட்ச் எதுக்காக ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா என்கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும். சோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படினா அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ அது மாதிரி இப்போ 200 ஹவர்ஸ் ஒரு டாபிக்கே என்னால எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 ஹவர்ஸ் விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 ஹவர்ஸ்லயோ 80 ஹவர்ஸ்லயோ ஷார்ட்டா கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி क्वेश्चन வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. சமச்சீர் புத்தகத்துல இருந்து 200க்கு 185 क्वेश्चन வரப்போகுது அப்படின்னா அந்த 185 क्वेश्चन சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். சோ உங்களுக்கு 200 ஹவர்ஸ் நான் கொடுக்க போற கிளாஸ்ல எல்லா டாபிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 ஹவர்ஸ் to 250 ஹவர்ஸ். பட் அந்த 250 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். சோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் செஷன். பிராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலா நீங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ என்னைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் தான் இருக்கும். சோ அது ரெகுலரா வந்து 120 டேஸ் அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 ஹவர்ஸ், மினிமம் 2.5 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில நாள் 3 ஹவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லயும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்க பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்போதுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 ஹவர்ஸ் to 200 ஹவர்ஸ் ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743 சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்பனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ரெகுலரா கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க எதை பத்தி யோசிக்க வேணா, கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டைம் ஏதாவது ஒரு எக்ஸாம்ல. ஹாய், குட் மார்னிங் ஆல். திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டே 35. டே 34 வர வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த 35 நாள் நம்ம கொடுக்க போகிற கொடுத்துருக்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பாதி கடலை தாண்டிட்டீங்க. 12 கொஸ்டின் வரை உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற டேட்டா வரைக்கும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட் டேலேருந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் பார்த்துட்டு உள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதட்டம் வேணாம் நண்பா. அதாவது என்ன சொல்ல வரோன்றதை பாருங்கள். உனக்குள் நீ சமநிலையில் இருக்கும்போது தான் உன்னுடைய திறமை, ஆற்றல் எல்லாமே முழுமையாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி வெற்றியாளர்கள் சொல்லியிருக்காங்க, ஜெயிச்சவங்க சொல்லியிருக்காங்க. இதோட உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்லையுமே ஒரு பர்டிகுலர் டைம் டெட்லைன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாமில் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 100 நாளில் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அப்போ உங்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலையும் பதட்டம் இருக்கும். இந்த பதட்டம் உங்கள் சமநிலையை குலைக்கும். உங்கள்கிட்ட சமநிலை இல்லை அப்படின்னா உங்களோட நோக்கம் தடுமாறும். ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வெற்றியுமே பார்த்தீங்கன்னா தடைபட்டு போகிறது காரணம். அதனால் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலைல எந்திரிச்ச உடனே
ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இல்லை கண்ணை மூடி உட்காருங்க. சும்மா நேற்று என்ன படித்தோம், இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம், அதை மட்டும் தான் யோசிக்கணும். இன்னும் எத்தனை நாள் இருக்குது, ஸோ நமக்கு முன்னாடி இருக்கவங்க படிச்சிட்டாங்களா, இந்த மாதிரி எந்த தேவையில்லாத தாட்ஸு, அது மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் உங்கள் மனதை சமநிலைப்படுத்துங்க. சமநிலைப்படுத்திட்டு நீங்கள் படிக்க உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் நீங்கள் சொல்ல வர்றது. ஸோ அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட்டு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. அது லைக் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம படிக்கிற திரும்ப மறக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் உங்களை தேடியே வந்திருக்காது. அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். நம்மளால் ஒரு விஷயத்துக்கு தீர்வை கொடுக்க முடியும்னா தான் அந்த பிரச்சனை நம்மகிட்ட இருக்கும். ஓகேங்களா? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் அதுக்கான தீர்வு இப்போதைக்கு இன்னொரு 100 நாளுக்குள்ளே உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இந்த 100 நாளுக்குள்ளே நீங்கள் சாதிக்க போகிற உங்களோட கவர்மெண்ட் ஜாப் தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுங்கிறத மைண்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. வீட்டில் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பசங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் அவங்க சொல்லக்கூடிய டிமோட்டிவான வார்த்தைகளாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு கட்ட வேண்டிய டைம் இது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் வாங்கக்கூடிய இந்த ரிசல்ட் மட்டும் தான் எல்லாத்துக்கும் பதிலடி. அதை தாண்டி நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே இதே மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். பட் இந்த ஒரு ரிசல்ட்டை அதை அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டுரும். நீங்கள் இது வரைக்கும் சந்திச்ச எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு போயிடும். இது வரைக்கும் கொஸ்டின் கேட்ட யாருமே உங்களை கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்றத மைண்ட்லேருந்து ஒமிட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு ஒரே ஃபோக்கஸ் உட்காந்து படிக்கணும், இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும். ஸோ அப்போ அந்த போர்ஷன் எப்படி படிக்க போகிறோம், ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போகிறீங்க. சரிங்களா? அதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ ஆல்ரெடி செயின் ரூல் பார்த்துட்டோம். செயின் ரூல் பார்த்துட்டு தான் இந்த டாப்பிக்கில் வர்றோம். ஸோ இது எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செஷன் டைம் அண்ட் ஒர்க். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா தமிழில் நேரமும் வேலையும். சரி, ஸோ இந்த நேரமும் வேலையும்ல நம்ம என்ன கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணும். செயின் ரூல் வேறு, டைம் அண்ட் ஒர்க் வேறு. இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடலில் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பட் நான் சொல்லித்தர போகிற ஸ்ட்ராட்டஜி வேறு. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டினை பொறுத்தவரை நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் செகண்டரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது, எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம செயின் ரூலுக்கும் டைம் அண்ட் ஒர்க்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் செயின் ரூலை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா எல்லாமே பல்காக கொடுத்துருப்பாங்க. 10 பேர் ஒரு வேலையை இத்தனை நாளில் முடிக்கிறாங்க, இல்லை 10 தச்சர்கள் இத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பல்கான பீப்புள்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ரூல். இங்கே டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை அந்த மாதிரி இருக்காது. இங்கே எல்லாமே இண்டிவிஜுவல். அதை மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏ என்பவர் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறார், பி என்பவர் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டைப்ஸை முதல் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்படிலாம் கொஸ்டின் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓகே. இது யாருக்காகனா ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி. நான் போன எக்ஸாம் எழுதுனேன், இப்படிலாம் கொஸ்டின் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி. இல்லை நான் இப்போ தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு 5 நிமிஷம் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 5 நிமிஷம் பார்ட்டை கடைசியாக பாருங்கள். ஏதாவது டாப்பிக்கை முடிச்சுட்டு பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் ஏ என்பவர் பி என்பவர், இந்த மாதிரி 2 பேர் வச்சு கேட்பாங்க. சரிங்களா? லெவல் 1. ஓகே. லெவல் 2 என்ன அப்படின்னா ஏ பி சி 3 பேர் வச்சு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இண்டிவிஜுவலாக. ஓகே. லெவல் 3 என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. இது லெவல் 3 டைப்பில். ஃபஸ்ட் டைப்லேயே 3 லெவலில் கொஸ்டின் கேட்பாங்க டைம் அண்ட் ஒர்க். சரிங்களா? ஓகே. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஒர்க். பார்ட் அப்படின்னா பகுதி. இதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பகுதி. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம்னா பர்சன்டேஜ். அதாவது ஏ என்பவர் 50% வேலையை 10 நாளில் முடிக்கிறார், மீதமுள்ள வேலையை பி வந்து 20 நாளில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சதவீதத்தில் பிரிச்சிருப்பாங்க. இல்லை ஏ என்பவர் 3ல் 1 பங்கு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறார், பி என்பவர் அதில் 2ல் 3 பங்கு வேலையை 4 நாளில் முடிக்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வேலையை முழுசாக கொடுக்காம பார்ட்லேயோ சதவீதத்திலேயோ கொடுத்தாங்கன்னா 4வது டைப். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. சரிங்களா? கிளாஸில் இது இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன்னா அடுத்தடுத்த கிளாஸில் ஃபஸ்ட்டு 4 டைப் ஒரு கிளாஸில் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? 4. 5வது டைப் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைப் நம்பர் 5. டைப் நம்பர் 5 இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி டைப் அப்படின்னு சொல்லுவோம். எஃபிஷியன்சி. வாட் இஸ் எஃபிஷியன்சி? திறமை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பாபுவை விட 2 மடங்கு திறமையானவர், இல்லை பாபு ரமேஷை விட 3 மடங்கு திறமையானவர். ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எத்தனை நல்லா பண்ணுவாங்க. இப்போ பாபு ரமேஷை விட 2 மடங்கு திறமையானவர், ஆனால் ரமேஷ் பண்ணுறதை விட 10 நாள் முன்னாடியே வேலையை முடிச்சிடுறாரு.
அப்போ பாபு மட்டும் பண்ணால் தனியாக தான் நல்லா பண்ணுவார். கொஸ்டின்ஸ் புரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி திறமையை கொடுத்து அதுலேருந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஒர்க் என்ன அப்படின்றத கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் 5. ஓகே, டைப் நம்பர் 6 என்ன அப்படின்னா, இதில் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது men ஈக்குவல் டு உமன், எக்ஸ் men ஈக்குவல் டு ஒய் உமன், ஸோ அது மாதிரி ஈக்குவல் டு சம் சில்ட்ரன், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள். இதை வந்து எக்ஸு, ஒய், இசட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இது 6வது டைப். ஸோ மொத்தமே உங்களுக்கு கரெக்டாக கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தா இவ்வளோ தான் டோட்டல் டைப்ஸே. இந்த 6 டைப்புக்குள்ளே உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சிடும். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த செயின் ரோலை விட்டுட்டு பார்த்தோம்னா, செயின் ரோலை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 3 டைப்னா மொத்தம் ஒரு 10 டைப். டைம் அண்ட் ஒர்க்னு எடுத்தோம்னா மொத்தம் 10 டைப். நம்ம செயின் ரோலில் 3 டைப் தெளிவாக பிரித்து தனித்தனியாக பார்த்துட்டோம். நேர்மாறல், எதிர்மாறல், MDH. அதிலே முடிஞ்சிருச்சு 3. இந்த 6 முடிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் 100% உங்களால் டைம் அண்ட் ஒர்க்கில் ஆன்சர் பண்ண முடியும். பட் நீங்கள் எப்போ தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச்சா இல்லை பாட்டம் டு டாப் அப்ரோச்சா அப்படிங்கிறதுல மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி 2 பேர் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க, 10 நாள் கழிச்சு ஏ லெஃப்ட் ஆகுறாரு. ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ டாப் டு பாட்டம் அப்ரோச். இதே கொஸ்டின் வேலை முடிவதற்கு 5 நாள் முன்பு ஏ சென்று விடுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாட்டம் டு டாப் அப்ரோச். இதெல்லாம் கீவேர்டு. சரிங்களா? நான் உள்ளே வரும்போது ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். கிளாஸை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை ரெகுலராக பாருங்கள். குறைஞ்சது 40 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் வீடியோ கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? அதையும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன், நல்லாவே இருக்குது. ஸோ நானாக வேணும்னே வந்து உங்களுக்கு காலைல வீடியோ கொடுக்க வேணாம் நினைக்கவே மாட்டேன் எப்பயுமே. அதை போய்ட்டு மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரை டெய்லி உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட தாட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. பட் இப்போ என்னோட மைண்ட் செட்டு எப்படியாவது குரூப் 4 உங்களுக்கு முடிக்கணும் அப்படிங்கிறத என்னோட மைண்ட் செட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் குறையா விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ பேட்ச் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் ஒரு அவசரப்பட்டு முடிச்சிடக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் நமக்கு வந்துடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கேன். அதனால் உங்களுக்கு தெளிவாக இந்த ஒரு சேனல் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். ஸோ சைட் பை சைட் நான் ஜிஎஸ்மே ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அரௌண்ட் 50,000 வரப்போது. இன்னொரு 50,000 எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்டில் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள். 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே அன்னைக்கே நான் உங்களுக்கு ஜிஎஸ் ஆரம்பிக்கிறேன். ஜிஎஸை பொறுத்தவரை ஒரு டாப்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ ஒரு டாப்பிக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டைப் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ 6 டைப்புக்கும் ஒரு பேசிக் மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது, பேசிக் கான்செப்ட் மெத்தட். அதை நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ 6 டைப்லையும் ஒரு கொஸ்டின் ஒரு டைப்புக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து டைப் வைஸ் கொஸ்டின் எடுத்து தனியாக சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 6க்குமே ஒரு டைப் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கவனிங்க. இந்த 6 புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் 2வது வீடியோலேருந்து கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு 4 டைப்புக்கு ஒரு 20 கொஸ்டின், அடுத்த 2 டைப்புக்கு ஒரு 10 கொஸ்டின், இல்லை அடுத்து 3 முடிச்சிடலாம். 2 வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு டைப் முடிக்கிறேன் இல்லைங்களா? முடிக்கும்போது அந்த இதை பாஸ் பண்ணி வச்சு நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணுறோம். என்னன்னா, நான் ஒரு கொஸ்டின் சொல்லி சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதே கொஸ்டினை திரும்ப நீங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த தப்பு நீங்கள் பண்ணுறீங்க நிறையா, அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு படித்ததையே திரும்ப 2 டைம் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் புதுசாக ட்ரை பண்ணணும் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை. சரிங்களா? இப்போ நான் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 கொஸ்டினை அப்படியே ஸ்பீடாக பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம். இல்லை எனக்கு 10 கொஸ்டினை திரும்ப கொடுத்தா எனக்கு அந்த ஸ்பீடு வராதுன்னா அந்த 10 கொஸ்டினை திரும்ப பண்ணணும். அதுக்கப்புறம் தான் புது கொஸ்டினை தேடணும். சரிங்களா? ஸ்கூல் புக்கோ பிவிக்கியோ எல்லாம் ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த 10 கொஸ்டினை தெளிவாக முடிச்சுட்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர். அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்டெப்பு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். டைம் அண்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே இது ஒன்று தான் ஸ்டெப் நம்ம பண்ணக்கூடியது. சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னா ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் ஆல் டேஸ். எல்லா எண்களுக்கும் மீச்சியமாக கண்டறிய வேண்டும். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் ஆல் டேஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா நாட்களுக்கும் மீச்சியமாக கண்டறிய வேண்டும். இது புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு நீங்கள் எல்லாமே நீங்களே பண்ணிடலாம். எல்லா நாட்களுக்கும், கொடுக்கப்பட்டுள்ள எல்லா நாட்களுக்கும் மீச்சியமாக கண்டறிய வேண்டும். ஃபஸ்ட்டு 1 என்ன பார்க்கணும்? மீச்சியமா, எல்சிஎம். சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 2 ஃபைண்ட் தி இண்டிவிஜுவல் ஒர்க். ஃபைண்ட் தி இண்டிவிஜுவல் ஒர்க்.
அதாவது தனித்திறமை. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுதுறத ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதுங்க. இதோட மீனிங் இதுதான். ரெண்டாவது ஸ்டெப் தனித்திறமை கண்டறிய வேண்டும். ஸ்டெப் நம்பர் 2. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3, அனலைஸ் தி கொஸ்டின். இப்போ தான் நீங்கள் கொஸ்டினுக்கே வரணும். புரியுதா? இப்போ தான் கொஸ்டினையே நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வர நல்லா புரிஞ்சுக்கணும், என்னென்ன நாட்கள்லாம் கொடுக்குறாங்களோ எல்லா நாட்களுக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்சிஎம். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா தனித்திறமை. தனித்திறமை அப்படின்னா இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. ஒவ்வொருத்தங்களால் என்ன கெப்பாசிட்டி முடியுன்றதை கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1 எல்லா நாட்களுக்கும் மீச்சிமா. அங்கே என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் மீச்சிமாயா. அதில் கிடைக்கிற ஆன்சர் என்னென்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பாருங்கள், தெளிவாக இருக்கணும். அங்கே கிடைக்கிற ஆன்சர் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பைக்ஸு. அதாவது இப்போ என்னன்னு பாருங்களேன், இந்த இடத்த வந்து இது ஒரு பைக் கம்பெனி உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாலே ஒரு பைக் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு பைக் கம்பெனி. நான் எல்லாருக்கும் பைக்னால் எல்லாருக்கும் தெரியுன்றனால பைக் எடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு பைக் கம்பெனி. பைக் கம்பெனியில் மொத்தம் எத்தனை பைக் ஒர்க் பண்ண போகிறாங்க டார்கெட், அதுதான் வந்து எல்சிஎம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கிற ஆன்சர் மொத்த பைக். சரிங்களா? டோட்டல் பைக். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா, இப்போ ஏ வேலை பார்த்தாருனா பி வேலை பார்த்தாருனா 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து இப்போ ஒரு 50 பைக் கிடைக்குது. ஏ 10 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாருன்னு கொடுக்குறாங்க. அப்போ 50 பைக்கை 10 நாளில் முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவார்? 5 பைக். புரிஞ்சதா? 5 பைக் பெர் டே. இது ரெண்டாவது ஸ்டெப்பு. அதே 50 பைக்கை பி வந்து 5 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவார்? 10 பைக் பெர் டே. புரியுதா? இதுக்கு பேர் தான் தனித்திறமை. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 5 நாட்களிலும் பி என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் முடிக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து எப்போது முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன் 50 பைக்னா எப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ அனலைஸ் தி கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்களோ அங்கே வந்துடணும். ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்களா, இல்லை ஏ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பி வந்து ஜாயின் பண்ணுறாரா அவர் கூட. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்த்துட்டு தான் அது ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் புரிஞ்சதா? ஸ்டெப் நம்பர் 1 டோட்டல் பைக். ஸ்டெப் நம்பர் 2 இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. ஸ்டெப் நம்பர் 3 அனலைஸ் தி கொஸ்டின். இப்போது கொஸ்டின் தமிழ் மீடியம் தமிழ் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த கொஸ்டின்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். இது வந்து கான்செப்ட்டுக்காக சொல்கிறேன். இப்போ ஏ என்பவர் ஒரு வேலையை, கொஸ்டினை பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. பி கேன் டூ எ சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 days. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. A can do a piece of work in 10 days. B can do a same piece of work in 15 days. If both are combined together and do the work, then how long time take to do? அப்படின்னு கேட்குறாங்க. That means A வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார், B ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார். ஏயும் பியும் சேர்ந்தால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? சரிங்களா? இப்போது சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா A + B / AB இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலாலாம் எனக்கும் தெரியும், தெரியாமலாம் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஃபார்முலா எடுத்தேன் அப்படின்னா ஷார்ட்கட்டை எப்படி கொண்டு வரணுன்றது புரியும். திரும்ப திரும்ப பண்ணி அந்த ஸ்டெப்பை தான் ஷார்ட்கட்டாக மாற்றணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஷார்ட்கட் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணாங்க தயவு செஞ்சு. இது ஏபி ஓகே, ஏபிசி ஓகே. ஏ வேலை பார்த்துட்டு 5 நாளில் போயிட்டாரு, 10 நாள் கழிச்சு பி வராருன்னு சொன்னால் அதுக்கு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி தேவையில்லாத ஃபார்முலாஸ் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன கொஸ்டினுக்கு கூட அதே ஸ்டெப்பில் பண்ணுங்கள். பெரிய கொஸ்டின் வந்து ஈஸியாக மாறிடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ அந்த கொஸ்டின் கூட தனியாக யோசிக்க வேணாம். எதுவுமே கஷ்டமாக இருக்காது. இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லை. ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார், பி ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார். அப்போ ஸ்டெப் நம்பர் 1 என்ன? நம்ம கான்செப்ட் படி 10க்கும் 15க்கும் எல்சிஎம். 15 10 வாய்ப்பெல்லாம் வராது. 15 2 30. அப்போது ஸ்டெப் நம்பர் 1 எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. எல்சிஎம் என்ன வந்திருக்குன்னா 30 பைக். இப்போ இந்த 30 பைக்கை ஸ்டெப் நம்பர் 2 செகண்ட் ஸ்டெப்புக்கு வர்றீங்க. ஸ்டெப் நம்பர் 2 என்னது? 30 பைக்கை ஏ எத்தனை நாளில் முடிக்கிறார் சொல்கிறாங்க? 30 பைக்கை ஏ 10 நாளில் முடிச்சார்னா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவார்? 3 பைக் பெர் டே ஒரு நாளைக்கு. அதே மாதிரி பி இந்த 30 பைக்கை அவர் வந்து 15 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுறாரு அப்படின்னா 2 பைக் பெர் டே. பொறுமையாக கவனிங்க, ரொம்ப ஈஸி. பெரிய பெரிய சம்மு நீங்கள் நினச்சதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை மைண்டில் ஏற்றிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்சிஎம். இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் பார்த்துருக்கோம். எல்சிஎம் 30 பைக்குன்னு கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் ஏவோட இண்டிவிஜுவல் பியோட இண்டிவிஜுவல் ஒர்க் பார்த்துட்டோம். இப்போ பாருங்களேன், ஸ்டெப் நம்பர் 3
இந்த ஸ்டெப் நம்பர் 3க்கு தான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னே நம்ம யோசிக்கணும். ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்களா? அப்போது மொத்த பைக் நமக்கு எத்தனை? டோட்டல் பைக். இதுதான் ஃபார்மெட்டு. நான் அது எழுதணும் கூட அவசியம் இல்லை. டோட்டல் பை யார் யார் பண்ணுறாங்க? ஏ ப்ளஸ் பி. டோட்டல் பைக் 30. ஏயும் பியும் சேர்ந்தா 3 + 2 ஒரு நாளைக்கு 5 பைக். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அப்போ மொத்தம் எத்தனை நாள் ஆகும்? 6 days. புரிஞ்சுதா? அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள் கொஸ்டினா. ஸோ இதை வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணுறது ஓகே. நான் ஒரு மாடலுக்கு ஒன்று சொல்கிறேன், அடுத்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வர்றப்போ கொஸ்டினை வச்சு சொல்லுவேன். தமிழுக்கும் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷுக்கும் கொஸ்டின் இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்பை 1 by 1 புரிஞ்சுக்கோங்க, கவனிங்க ஃபஸ்ட்டு நடத்தும் போது. அதுக்கப்புறம் நீங்கள் 2வது டைம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிறத ஃபுல்லாக கவனிச்சுட்டு அடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ 2வது கொஸ்டின் பாருங்களேன். இதே மாடலில் எடுத்துக்கலாமா? இன்னொரு கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறார், 6 days. பி என்பவர் அதே வேலையை 10 நாளில் முடிக்கிறார், 10 days. சி என்பவர் அதே வேலையை 15 நாளில் முடிக்கிறார், 15 days. சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது 2வது மாடல். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 என்னது? எல்சிஎம். 6, 10, 15. பெரிய நம்பர் எது? 15. 10 கேன்சல் பண்ணாது, 30. அப்போ அடுத்து டோட்டல் பைக்ஸ் 30 பைக்ஸ். டோட்டல் பைக்ஸ் 30. தென் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2ல வந்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஒர்க். இப்போ மொத்தமாக 30 பைக் இருக்கா? இப்போ ஏ பண்ணாருன்னா 30 பைக்கை 6 நாளில் பண்ணுவார். ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவார்? 5 பைக் பர் டே. அதே பைக்கை பி பண்ணாருன்னா 30 பை 10. அப்போ எத்தனை பைக் பர் டே? 3 பைக் பர் டே. சி பண்ணார் அப்படின்னா 30 பை 15, 2 பைக் பர் டே. கரெக்டா? பாருங்க, மொத்த பைக் 30, தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஸ்டெப் நம்பர் 3க்கு வாங்க. ஸ்டெப் நம்பர் 3 நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின், டோட்டல் ஒர்க்கை யார் பண்ணணும்னு சொல்கிறாங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து பண்ணால் டோட்டல் ஒர்க் நமக்கு தெரியும். எல்சிஎம் எவ்வளோ? 30. இதை ஏ 5 பைக்கு, பி 3 பைக்கு, சி 2 பைக்கு. ஸோ அப்போ 5 + 3 + 2 10. ஒரு நாளைக்கு 10 பைக்குனா இவங்க கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். இது உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக புரியணுன்றதுக்காக ஸ்டெப்புக்காக சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா மெத்தட் இருக்குது. நம்ம கிளாஸில் வரும்போது பார்க்கலாம் 1 by 1. அடுத்த டாப்பிக்கில் அடுத்த கிளாஸில் இதுக்கான மெத்தட்ஸ் உள்ள. இப்போ அப்பாவும் மகனும் சேர்ந்து பண்ணுறாங்க, மகன் மட்டும் தனியாக பண்ணால் இதை பண்ணுறாரு, அப்பா கூட சேர்ந்தா வேகமாக முடிக்கிறாரு, அப்போ அப்பா மட்டும் பண்ணால் எப்படி பண்ணுவார்? இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொஸ்டின் உண்டு. ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ வந்து பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார், 15 days. பி அதே வேலையை 20 நாளில் முடிக்கிறார், 20 days. சி அதே வேலையை ஒரு 30 நாளில் முடிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், 30 days. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏயும் பியும் வேலை செய்ய தொடங்கி, ஏ அண்ட் பி கம்பைன் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் தி ஒர்க். ஏயும் பியும் வேலையை தொடங்கி, சரிங்களா, ஏ ப்ளஸ் பி வேலை செய்ய தொடங்கி 6 நாட்களுக்கு பின் ஏ சென்று விடுகிறார். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பேரும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6 நாளுக்கு அப்புறம் ஏ சென்று விடுகிறார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பி ப்ளஸ் சி சேர்ந்து வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சு பொறுமையாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் வந்து 2 விதமாக கொஸ்டின் கேட்கலாம். பி ப்ளஸ் சி மட்டும் எத்தனை நாள்னு கேட்கலாம். சரிங்களா? 2வது ஸ்டெப் என்னென்னா, மொத்த நாட்கள் எத்தனைன்னு கேட்கலாம். அப்போது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அதாவது இது என்ன கொஸ்டின்னா, ஏ கேன் டூ a piece of work in 15 days, B can do a same piece of work in 20, C can do it in 30 days. If A and B combine together and start the work, then after 6 days, A was left. சரிங்களா? Or A was replaced by C. A க்கு பதிலாக C வந்துட்டாரு. Then how long time take to complete the remaining work by B and C? Question number 1. Then how long time take to complete the all work? Total work எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதில் நம்ம நார்மல் as usual ஸ்டெப் நம்பர் 1 சொல்லுங்கள்.
இது நீங்களே பண்ணலாம்ல. இதுக்கப்புறம் கூட நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 1 உங்களுக்கு தெரியும். 15 20 30 எல்சிஎம் என்ன வரும்? 30 நான் 60. அப்போ 60 பைக் எல்சிஎம். ஸ்டெப் நம்பர் 2 என்னது? ஸ்டெப் நம்பர் 2 ஏ 60 பைக்கை 15 நாளில் முடிக்கிறார். ஒரு நாளைக்கு 4 பைக் பர் டே. பி அதே 60 பைக்கை 20 நாளில் முடிக்கிறார். ஒரு நாளைக்கு 3 பைக் பர் டே. சி அதே 60 பைக்கை 30 நாளில் முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 2 பைக் பர் டே. ஓகேவா? இதை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஸ்டெப் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்காங்க? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிசி ஏயும் பியும் வேலை செய்ய தொடங்குறாங்களா? இந்த இடத்துல பொறுமையாக நோட் பண்ணிக்கணும். மொத்தம் இருக்கிற பைக் எத்தனைனா 60 பைக்கு. இப்போ கையில் இருக்கிறது 60 பைக்கு. பியும் ஃபஸ்ட்டு யாரை செய்ய தொடங்குறது யார்? ஏயும் பியும் வேலை செய்ய தொடங்கி ஏ அண்டு பி 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க? 4 3 7. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 6 நாள். 6 எவ்வளோ பைக்கு? 42 பைக்கு முடியும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியணும். அடுத்த ஸ்டெப் வர பாருங்கள். மொத்தம் 60 பைக்கு. ஏயும் பியும் வேலை செய்ய தொடங்கி 6 நாள் வேலை பார்க்குறாங்களா? ஏ ஒரு நாளைக்கு 4, பி 3 சேர்ந்து பண்ணால் 7. 7 42 பைக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மிச்சம் கையில் எத்தனை பைக் இருக்குது? இன்னும் 18 பைக் தான் இருக்குது. இந்த 18 பைக்கை யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இப்போ இதுக்கப்புறம் ஏ சென்று விடுகிறார். இப்போ யார் சேர்றாங்க? பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இருக்கிற பைக்கு எத்தனை பைக்கு? 18 பைக்கு. இப்போ பியும் சியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாங்க? பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பைக். ஒரு நாளைக்கு 5 பைக் பண்ணுறவங்க எத்தனை நாளில் 18 பைக்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அப்போது 18/5. ஸோ ஆன்சர் 3/5 நாட்கள். ஸோ இதுதான் அடுத்தது போகிறப்ப கிளாஸில் பார்ப்போம். ஈஸியானது மட்டும் கிடையாது. எவ்வளோ டஃப்பான கொஸ்டினை இந்த மெத்தட்லேயே பண்ணலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் உங்களுக்கு புரியணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இந்த பிசி மட்டும் வேலை செஞ்ச நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கான ஆன்சர் 3/5 நாள். ஒருவேளை மொத்த நாள்னு கேட்டாங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஒரு 6 நாள் வேலை பார்த்தாங்கல்ல, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்களா, அந்த 6 நாள் அதை கூட்டிக்கணும். அப்போது டோட்டல் டேஸ் அப்படின்னு கேட்குறப்போ 6 + 3 3/5. ஆன்சர் 9 3/5 டேஸ். ஸோ அப்படி கேட்காம தனியாக கேட்டால் 3 3/5 டேஸ். சரிங்களா? இவ்வளோ தான் 3வது கொஸ்டின், 3வது மாடல். சரி, ஓகே. இப்போ 4வது மாடல் பார்க்கலாம். 4வது மாடல் கொஸ்டின் போனீங்கன்னா 4வது மாடலில் ஏபி பிசி சிஏ அப்படி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளாஸில் கூட பார்ப்போம். உங்களுக்கு வேறு என்ன டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குன்னா இந்த ஒர்க்கோட பர்சன்டேஜில் பார்ப்போம். ஏயும் பியும் சேர்ந்து இந்த மாடலில் இருக்கும் கொஸ்டின் எடுத்து. ஏ ஒரு வேலையில் 1/3 பங்கை 5 நாளில் முடிக்கிறார். கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். A complete the 1/3 part of work in 5 days. முடிப்பார். மீதமுள்ள வேலையை B யுடன் இணைந்து 20 நாளில் முடித்தால் பி மட்டும் மொத்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏ கேன் கம்ப்ளீட் 1/3 part of work in 5 days if A combined with B or joined with B to complete the remaining work in 20 days. சரிங்களா? B கூட சேர்ந்து ரிமைனிங் ஒர்க்கை 20 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ if B alone to do this total work, B alone to do the total work, then how long time take அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாளில் B மட்டும் பண்ணால் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 வந்து எழுதும் போதே இந்த இடத்துல பாருங்கள். இந்த மாதிரி பங்கு அப்படின்னு வந்துச்சுன்னா ஏ வந்து 3ல் ஒரு பங்கு. அப்போது இதை இப்படி பிரிக்கலாம். மொத்தம் 3 பங்கு. அதில் ஒரு பங்கு எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 5 நாள். அப்போ 3 பங்கு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 15 நாள். ஏ இப்போது ஏயும் பியும் சேர்ந்து, இந்த வார்த்தை முக்கியம், பி மட்டும் சொல்லலை, மீதமுள்ள வேலையை பியுடன் இணைந்து கம்பைன்ட் வித் பி, ஜாயின்ட் வித் பி 20 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. மீதமுள்ள வேலை என்ன? 3ல் ஒரு பார்ட்டு. இப்போ இங்கே மீதமுள்ள வேலைன்னா 3ல்
இது 3ல் 1, அப்போ இது 3ல் 2. சரிங்களா? 2 பார்ட் எத்தனை நாள் சொல்கிறாங்க? 20 நாளா? அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ இருக்கும்? 10. அப்போ 2 பேரும் சேர்ந்தா B1 இணைந்து 30 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சாரி, இதை வந்து 50 நாள்னு மாற்றிக்கோங்க. நம்ம கொஸ்டின் நம்மளா ஃப்ரேம் பண்ணும்போது இதை 50 நாள்னு மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இது 50 நாள்னு மாற்றினா தான் நம்ம வந்து 150 நாளாக மாறும் வேலை. ஏன்னா தனியாக பண்ணுறதுக்கும் சேர்ந்து பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஏ மட்டும் தனியாக பண்ணால் 50 நாள் ஆகுது, பி கூட சேர்ந்து பண்ணால் 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது 20 நாளில் முடிக்கிறாங்கன்னு வந்தால் தான் நமக்கு அந்த கான்செப்ட் கரெக்டாக வரும். ஏயும் பியும் சேர்ந்து பண்ணால் 30 நாளில் முடிக்கிறாங்க. எஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இதை வந்து இன்னொரு லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/part அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. 1/part into days. இது வந்து ஃபார்முலாவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏ வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1/part பார்ட் எத்தனை? 1/3 தானே. அப்போ 1/3 தலைகீழாக எழுதுனா 3 இன்ட்டு 50. 50 நாள் அப்படின்றப்போ 50. ஆன்சர் 150. இதுவே ஏ ப்ளஸ் பி சேர்த்து எடுக்கிறப்போ இங்கே பார்ட் எவ்வளோ இருக்குது மிச்சம்? 2/3. தலைகீழாக எழுதுனா 3/2 இன்ட்டு 20. அப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10. ஸோ 30 நாள். இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம இப்போ தான் நார்மல் கொஸ்டினாகவே மாற்றிருக்கோம். இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நார்மல் கொஸ்டினை மாற்றிட்டு இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்ன? ஸ்டெப் நம்பர் 1 150க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? பெரிய நம்பர் 150. அப்போ 150 பைக். இது ஸ்டெப் நம்பர் 1 பைக்ஸ். சரிங்களா? 150 பைக்ஸ் ஸ்டெப் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 150 பைக்கை ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 150 பைக்கை ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 150 நாளில் முடிக்கிறாரா? ஏவோட கெப்பாசிட்டி எதனா பார்த்துருக்கோம். அப்போ ஏ ஒரு நாளைக்கு ஒரு பைக் பண்ணக்கூடியவர், ஒரு பைக் பெர் டே. ஆனால் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஏயும் பியும் சேர்ந்தா அடுத்த கான்செப்ட் அதே 150 பைக்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? இங்கே 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் பெர் டே. சிம்பிள் கான்செப்ட். முடிஞ்சதா? ஓகே. இப்போ இதை வச்சு இதிலேருந்து பியோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கணும். ஏ மட்டும் ஒரு பைக் தான் பண்ணுறாரு, ஆனால் ஏயும் பியும் சேர்ந்தா 5 பைக்கு. அப்போது இதில் ஒரு பைக்கு ஏவோட பைக்குனா மிச்சம் இருக்கக்கூடிய 4 பைக் யாரோடது? பியோட பைக்கு. சரிங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய 4 பியோட பைக். ஓகே. அப்போ ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3க்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் வேலை செய்தால். ஓகே. டோட்டல் பைக் இப்போ எத்தனை? அதான் கேட்டிருக்காங்க. டோட்டல் பைக்கை பி மட்டும் பண்ணால் எவ்வளோ? அப்போது 150 பைக்கை பி ஒரு நாளைக்கு 4 பைக் பண்ணுவாங்க. 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். அப்போது 75/2. 75 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 37.5 ஆர் 37 1/2 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்பிள். அவ்வளோதான். முடிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு புரியலைன்னா கூட கவலை இல்லை எனக்கு. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் தான் கொஸ்டின்குள்ளே போக போகிறோம். அது இன்னும் ஸ்லோவாக சொல்லுவேன். ஸோ இது பேசிக் கான்செப்ட் தான். எல்லா கான்செப்ட்டும் உங்களுக்கு முதல்ல புரிஞ்சிருச்சா? இப்படிலாம் இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ கான்செப்ட் பார்க்க போகிற கிளாஸில். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து பாருங்களேன். ராஜா குமாரை விட 3 மடங்கு திறமையானவர். கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். ராஜா இஸ் 3 times more efficient than குமார். சரிங்களா? ராஜா குமாரை விட 3 மடங்கு திறமையானவர். குமார் ஒரு வேலையை 90 நாளில் முடிப்பார். எனில் ராஜா எத்தனை நாளில் முடிப்பார்? இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு. ஸோ இதில் ராஜா முடிப்பார்ன்றது மட்டும் கொஸ்டின் கிடையாது. ராஜா அண்டு குமார் 2 பேரும் சேர்ந்து முடிப்பாங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல எஃபிஷியன்சி அண்ட் டேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா தெரியணும். எஃபிஷியன்சி அண்ட் டேஸ்
எஃபிஷியன்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3 மடங்கு. இப்போது எஃபிஷியன்சியும் டேஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், தலைகீழாக வரும். எக்ஸாம்பிள், இப்போது ராஜா குமார் இருக்காங்களா, நீங்கள் பாருங்கள், ராஜா குமார் இந்த இடத்துல எஃபிஷியன்சி திறமை வந்து பார்த்தீங்கன்னா ராஜா குமாரை விட 3 மடங்கு. ஓகே, 3 1. அப்போது டேஸ் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பைக்கு, திறமையை நம்ம பைக்குன்னு தான் எடுப்போம். அப்போது இது 1x, இது 3x. இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த மாடல் கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ மாற்றி எழுதணும், ஏன்னா எஃபிஷியன்சியும் டேஸ் எப்படி இருக்கும், இன்வெர்ஸ் மாற்றி எழுதுனா ஆன்சர். சரிங்களா? இப்போ இதில் யாரோட நாள் கொடுத்துருக்காங்க, 90 நாளில் யார் முடிக்கிறா, குமார். ஓகே, அப்போ குமார் 90 நாளில் வேலையை முடிக்கிறாருன்னா எக்ஸோட வேல்யூ 30. ஏன்னா 3x 90னா 3 நாள் கேன்சல் பண்ணால் ஒரு 30. அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும், 30. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 30. அவ்வளோதான். ராஜா எத்தனை நாள் முடிப்பார், 30 நாள். ஸோ இன்னும் கிளாஸ்க்குள்ள வரப்போ இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒருவேளை 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா இந்த 90க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா மொத்தம் 90. சரிங்களா? 90க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா டோட்டல் ஒர்க்கு 90. இதை 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும், 3 + 1 4 பைக்கு. அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 22 டேஸ் கண்டிப்பாக வரும். இது 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு வரணும். இப்போ இண்டிவிஜுவலாக கேட்டால் ஒரே ஸ்டெப்பில் முடிச்சுட்டு போயிடலாம். இவ்வளோ தான் லாஜிக். சரிங்களா? ஓகே, இது இல்லாமல் நமக்கு வந்து 10 பெண்களும் 20 ஆண்களும், இல்லை 10 பெண்களும் 20 சிறுவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கின்றனர். அப்போது ஒரு பெண்ணுக்கு எத்தனை சிறுவர்கள் பார்க்குறது அடுத்த மாடல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாதியில் போகிறாங்க, பாதியில் ஜாயின் ஆகிறாங்க, என்ன மெத்தட் வேணால் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத தாண்டி டைப் வர போகிறது இல்லை. சரிங்களா? ஏன்னா பார்த்துருப்பீங்க, இது வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணி கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் கொண்டு போகும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் டேரெக்டாக கொஸ்டின் கொடுத்துருவேன். ஸ்கூல் புக்கு பிவைக்கு பார்க்குறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பொறுமையாக கவனிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே கான்செப்ட் கிளாஸ்லேயே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போவும் நான் சொல்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக. ஏன்னா சில பேர் இந்த டாபிக் புரியலன்னு சொல்லி பார்க்க வந்திருப்பீங்க. நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அடுத்ததுக்கு போயிடுறீங்க. ஒரு நாள் இப்போ ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் நான் தர்றேன்னா 30 கொஸ்டினை சால்வ் பண்ணணும், திரும்பவும் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு எப்போ உங்கள் மைண்டில் கண்ணை மூடிட்டு போட முடியுதோ அது வர சால்வ் பண்ணணும். ஸ்டெப்பு உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிற வர 3 டைமாக 4 டைம் கூட பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. இப்போ உங்களுக்கு நம்பர் பிரச்சனை இல்லை, ஸ்டெப்பு மைண்டில் ஸ்டோர் ஆயிருச்சா, என்ன நம்பர் கொடுத்தாலும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இதே நம்பரை எதிர்பார்க்கறது பெரிய தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. இப்போது ஒரு கொஸ்டின் அப்படின்னா இப்போ டைம் ஒன்று இருக்கா, ஸ்டெப் நம்பர் 1 எல்சிஎம், ஸ்டெப் நம்பர் 2 இண்டிவிஜுவல் ஒர்க், ஸ்டெப் நம்பர் 3 அனலைஸ் தி கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் டைப் நம்ம எப்படி மைண்டில் ஸ்டோர் பண்ண முடியும், திரும்ப 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 பண்ண என்ன ஆயிரும், எப்பயுமே ஒரு கொஸ்டினை புதுசாக எக்ஸாம்பிள் பார்த்தா தான் நமக்கு டவுட் வரும். அந்த மாடல் பண்ணியிருந்தோம்னா நம்பர் தானே கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஸோ இவ்வளோ தான் சின்ன லாஜிக். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை இவ்வளோ தான். டைப்பை நிறையா கற்றுக்கலாம், பட் அந்த பேசிக்ன்றது மாறாது. பேசிக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே கொஸ்டினை 5 டைம் பண்ணணும். நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு டாபிக் உங்களுக்கு சுத்தமாக வராதுன்னு நினச்சிருப்பீங்கல்ல, அந்த டாபிக் எடுத்துக்கோங்க. நான் கிளாஸ் நடத்தின உடனே இப்போ டைம் ஒர்க் வராதுன்னு நினைக்கிறவங்க, டைம் ஒர்க் நான் முடிப்பேன் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு அதே கொஸ்டினை பேட்டர்னே மாற வேணாம், அப்படியே ஒரு 5 டைம் எழுதுங்க. கொஸ்டின் எழுதிட்டு சால்வ் பண்ணுங்கள். 2வது டைம் சால்வ் பண்ணுங்கள், தப்பு குறையும். 3வது டைம் பண்ணுங்கள், தப்பே இல்லாமல் பண்ணுவீங்க. 4வது டைம் பண்ணுங்கள், ஸ்பீடாக பண்ணுவீங்க. 5வது டைம் பண்ணும்போது தப்பே இல்லாமல் ஸ்பீடாக எல்லா கொஸ்டினையும் பண்ணிட்டீங்களா, இப்போ நீங்கள் புது கொஸ்டினை தேடுங்களேன், கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். நம்ம பண்ணுற தப்பு அது அவசரப்படுறோம். ஒரு டைம் நம்ம கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் எழுதிடுவீங்க. 2வது டைம் போய் என்ன பண்ணுவோம், புக்கில் இருக்கான்னு பார்ப்போம், இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்கான்னு பார்ப்போம், இல்லை ஏதாவது ஒரு யூடியூப்பில் போட்டுருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ அப்படி தேடக்கூடாது. யூடியூப்பை பொறுத்தவரை 2 விதம் இருக்குமா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஒன்று வந்து பேசிக்காக கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணணும், ஒரு டைப்பு. சரிங்களா? இது தப்பாக ரைட்டான்னு தெரில, எனக்கு தோன்றதை சொல்கிறேன், நான் பார்த்ததை வச்சு பேசிக்காக மட்டுமே கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுவாங்க. இன்னொரு டைப்பு ஸ்டூடெண்ட்ஸ் எதை கஷ்டம்னு சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை இழுக்கிறது. இப்படி 2 டைப் தான் இருக்குது. பட் பேசிக் டு டாப் எண்ட் அதுதான் வந்து ஒரு கரெக்டான லேர்னிங், அதான் எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கில் தான் கொண்டு போகிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக், உங்களுக்கு அதை தாண்டி எதுவும் கேட்க போகிறதில்ல. ஸோ இப்போ அடுத்த லெவல் நம்ம போகும்போது தான் 1 by 1 கொடுக்க போகிறோம். அது மாதிரி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இது மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஸ்கூல் புக்கை வரியாக நடத்தி தரேம்மா. சரிங்களா? நான் அந்த அசூரன்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதை கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டேன். நீங்கள் திரும்ப அதை மட்டும் என்ன சொல்லாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பட் எப்போவாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி தான் டிலே ஆகுமே தவிர எல்லா டைம்லாம் டிலே ஆகாது. காலையில் 4 மணிக்கு ஷார்ப்பாக வீடியோ வரும். ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கள், எதுவுமே ஸ்கிப்பும் ஆகாது, தேவையில்லைன்னு சொல்லி எதையும் ஒமிட் பண்ணவும் மாட்டேன், எல்லாமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? பட் இதை எக்ஸாமுக்குள்ளே படிக்கிறது உங்கள் கையில் இருக்குது.
இதை கரெக்டாக கம்பைல் பண்ணி எக்ஸாமுக்குள்ளே படிக்கிறீங்க இல்லைங்களா, அது உங்கள் கையில் இருக்குது. இல்லை கோர்ஸ் போட்டுக்கிறீங்க அப்படின்னா கூட போட்டுக்கலாம். நான் இவ்வளோ விஷயம் கொடுக்குறேன். ஒரு கோர்ஸ் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஆக போகிறது இல்லை. ஸோ என்னென்னமோ எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா செலவு மாதிரி தான் ஒரு கோர்ஸ் போட போகிறோம். ஸோ 1 இயர் கோர்ஸ் அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது. எதுக்காக சொல்கிறேன்னா எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ விஷயம் கொடுக்குறப்போ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுல ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஸோ அது இப்போ ஜாயின் பண்ணணும் அவசியம் கிடையாது. 1 இயர் கோர்ஸ் போட்டாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, அந்த டைமில் நமக்கு தேவைப்படும். இப்போ இவ்வளோ நாள் படிச்சிட்டோம், எல்லாத்தையும் எப்படி மைண்டில் வச்சிருப்போம். நம்பர் சிஸ்டம் போட்டு இப்போ 1 மாதம் ஆச்சு, நம்பர் சிஸ்டம் இன்னும் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். அது மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் அந்த பர்டிகுலர் கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா படிக்கிற விஷயம் பெரிய விஷயம் கிடையாது, படித்ததை எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போகிறோம்ல மைண்டில் வச்சு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, அதை மட்டும் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டு. பட் சில பேர் நிறையா கற்றுக்குறோம், பட் அதை எக்ஸாமுக்குள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளே பல தடுமாற்றங்கள். காரணம் வந்து சிச்சுவேஷன் சொல்லலாம். ஏன்னா ஹியூமன் சைக்காலஜியை பொறுத்தவரை நம்மளால் சாதிக்க முடியாதவங்க யாரும் கிடையாது. சாதிக்கிறதுக்கான இடையூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் யாரும் சாதிக்க முடியாமல் போகுது. ஸோ அந்த இடையூறுகள் வந்து பார்த்திங்கன்னா காலம் கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா அதிக டைம் இருக்கு இல்லைங்களா. இப்போ அடுத்த எக்ஸாம் இன்னும் அடுத்தலாம் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது 100, 50 மாதிரி 20, 30, 20, 10 கூட மாற சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க மென்டாலிட்டி அப்படி ஆயிடுது. டெய்லி எதுக்காக போகிறோன்ற ஒரு நோக்கமே இல்லாமல் போகிறதுனால. பட் டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை நான் பார்த்ததில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே படிக்கிறீங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் இழந்து இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சக்ஸஸ் ஆகாமல் பேக் வாங்கிடக்கூடாது. என்ன வேணால் வரட்டும், எவ்வளோ பெரிய சிச்சுவேஷனாக வரட்டும், நம்ம அடித்து எப்படியா போஸ்டிங்கை வாங்கிட்டு தான் வெளியே வர்றோம். இப்படி நீங்கள் ஒரு விஷயத்துலையுமே பின்வாங்கினீங்க அப்படின்னா லைஃப்பில் எதையுமே சாதிக்க முடியாதுயா. மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நினச்சி திரும்ப போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கடைசி வரை வெற்றின்றவனை பார்க்கவே மாட்டீங்க. இருக்கிறதுலையே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும்தான் யாரையும் நம்பாமல் நம்மளை நம்பி இறங்குற விஷயம். இதுலேயே உங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் நீங்கள் அடுத்தவங்களை நம்பி ஒரு விஷயத்தை தொடங்கி அதை நீங்கள் கொண்டு போகிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம் லைஃப்பில். அதனால் யாரும் யோசிக்காதீங்கம்மா. அது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வீட்டில் சும்மா தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாவது வெளியே போகும்போது நிறைய பேர் ஷேர் பண்ணிடுவோம். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் யார்ட்டையுமே ஷேர் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களே நம்மகிட்ட நெகட்டிவாக பேசுவாங்க. இப்படி இதையே படிக்கிட்டு தான் எப்படி வேறு ஒர்க் இருக்குது, வேறு ஒர்க்கை பாருன்னுவாங்க, வீட்டு வேலை நிறையா இருக்குது, வீட்டு வேலையை பாருன்னுவாங்க. பட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் படிப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வரும். சரிங்களா, நிறைய பேர்ட்ட பேசுகிறேன் இல்லைங்களா. என்னால் இப்போ முன்னாடி மாதிரி பேச முடியல, கிளாஸ் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால. இருந்தாலும் ஒரு சில பேர் பெருசாக மெசேஜ் பண்ணி விட்டுறீங்க. அவங்க மெசேஜை படிக்கிறப்போ எனக்கு ஒரு சில டைம் தோணும், இவ்வளோ கஷ்டத்துலையும் படிக்கிறீங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். சரிங்களா, நமக்கு ஒன்று தேவை அப்படின்றப்போ கஷ்டத்தை தாண்டி வந்து தான் ஆகணும். பட் அந்த கஷ்டம் நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கஷ்டத்துக்கே கஷ்டத்தை கொடுக்குற திறமை நம்மகிட்ட இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அது அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு நல்ல வார்த்தை. கஷ்டத்துக்கே கஷ்டத்தை கொடுக்கணும், அப்போ தான் நம்ம மேலே வர முடியுமே தவிர ஒரு சின்ன கஷ்டத்தை பார்த்து அது நம்மளை மூழ்கடிச்சிடக்கூடாது. சரிங்களா, எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சின்ன கல்லை தூரத்தில் வச்சு பார்த்தோம்னா சின்னதாக தெரியும், அதை கண்ணுக்கிட்ட கொண்டு வந்து வச்சு பார்த்தோம்னா பெருசாக தெரியும். இப்படி தான் பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சு பாருங்கள், அது ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருக்கும். அதே பிரச்சனையை கண்ணு பக்கத்தில் கொண்டு வாங்க, அது நம்ம இருக்கிறதுலே நம்மளை சுற்றி இருக்க வாய்ப்புகளே மறைச்சிரும். இதுதான் உண்மை. நம்ம சின்ன பிரச்சனையை தூரத்தில் சின்னதாக பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடணும். பெருசாக ஹைப்பு கொடுக்கக்கூடாது. எதுக்குமே என்ன நடக்கணுமோ நடக்கும், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் மாற்றிட முடியாது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்மளால் நம்ம லைஃப்பை மாற்ற முடியும். இருக்கிற எல்லார் லைஃபையும் மாற்றோம்னா அதுக்கு டைம் ஆகும். சரிங்களா, ஸோ அந்த சின்ன கல் எடுத்து கண்ணு முன்னாடி வைக்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை தூக்கி கிட்ட கொண்டு வந்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஊதி பெருசாக்கி பெரிய பலூன் ஆக்கிட்டு என்னையை சுற்றி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. பிரச்சனை இல்லாமல் யாருமே கிடையாதுயா. உங்கள் பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. என்ன பிரச்சனைனா இருக்கட்டுமே, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வாங்குற போஸ்டிங் முன்னாடி அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும், சதறிடும். சின்ன பிரச்சனை அதை நீங்கள் தான் கொண்டு வந்து பெருசாக வச்சுக்கிட்டு என்னை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பேர் என்னை கொஸ்டின் கேட்குறாங்க, வீட்டில் வேலை பார்க்க சொல்கிறாங்க, படிக்க விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண பிரச்சனை, ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் சாதிச்ச நிறையா பேர் பிரச்சனையை கேட்டு பாருங்கள். அவங்க சாதிக்கிறாங்க, பெருசாக சாதிக்கிறாங்கன்னா பிரச்சனை பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி எவ்வளோக்கு எவ்வளோ பேக்கில் உங்களுக்கு பிரச்சனை உங்களை இழுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடி ஃபார்வர்டில் போக போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிரச்சனை அதிகமாக உங்களோட லெவல் கூட போகுதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. பிரச்சனையை கண்டு நீங்கள் பிரச்சனையோட சேர்ந்து நீங்களும் மூழ்கிறாதீங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா, ஒரு வெயிட்டை கட்டி கடலுக்குள்ளே மூழ்கின மாதிரி மூழ்கிறது தான் தப்பு. பிரச்சனை எவ்வளோ இழுத்தாலும் சரி நான் முன்னாடி வருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. சரிங்களா, ஸோ எதுவும் யோசிக்க வேணாமா, கண்டினியூஸாக படிங்கம்மா. இந்த வருஷம் 2024 எல்லாருக்குமே ஒரு போஸ்டிங் இருக்குது. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த போஸ்டிங் வருவீங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.